பிரதி வணக்கம். சுதந்திர தினத்தையொட்டி தமிழக கவர்னர் RN ரவி வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் மற்றும் CPI, CPM, VCK, மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கிறார்கள். முன்னதாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பில் ஆளுநர் தேநீர் விருதுக்கு அழைத்திருக்கிறார். அவரது அழைப்பிற்கு நன்றி என்றும், ஆனால் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் கட்சி அரசியல் சார்ந்ததாக அமைவதில் மக்களாட்சியின் மாண்புகள் சீர்குலைக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் கவர்னராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே தமிழ்நாட்டினுடைய கவர்னர் RN ரவி செயல்பாடுகள் இருக்கின்றன என்றும், அதற்காகவே ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிக்கின்றோம் என்று செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். அதே போன்று VCK மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே போன்று விருந்து கூட திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தார்கள். அது தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் தமிழக கவர்னர் RN ரவி வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த ஆண்டே போல இந்த ஆண்டும் ஆளுநருடைய செயல்பாடுகள் என்பது முழுக்க தமிழக அரசின் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள்.